நவீனும் வெண்ணிலாவும் வீட்டுக்கு தெரியாம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண வந்திருக்காங்க. ரெஜிஸ்ட்ராரோ அப்பா அம்மா வரலையான்னு கேட்குறாங்க. இல்லை அவங்களுக்கு தெரியாம தான் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் வேற வேற கேஸ்டாக இருக்கீங்களே, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் தானே பொறுப்பு, என்னால் கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. அப்பா அம்மா வந்தால் தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா, ஒழுங்காக எங்களுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுங்கன்னு நவீன் சொல்கிறாரு. ரெஜிஸ்ட்ராரோ என்னால் கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லிடுறாரு. வெண்ணிலா சொல்கிறாங்க நம்ம ஒழுங்காக வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்கலான்னு. அதுக்கு நவீன் சொல்கிறாரு எங்கள் மாமா கண்டிப்பாக இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாருன்னு. இப்போ ரெஜிஸ்ட்ரார் கிட்ட பொண்ணு சாபம் விட்டா பழிக்கும், அதனால நீங்கள் கல்யாணம் பண்ணி வைங்க, அதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. ரெஜிஸ்ட்ராரோ இப்போ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாரு. ரெஜிஸ்ட்ரார் இவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. தயவு செஞ்சு எனக்கு எந்த சாபமும் கொடுத்துறாத, சாபம் கொடுத்தா எங்க பழிச்சிருமோன்னு பயப்படுறாரு. 2 பேர் குடும்பத்துல இருந்து வந்த ஆளுங்களும் ரெஜிஸ்ட்ராருக்கு தான் சாபம் கொடுக்குறாங்க. உன் குடும்பம் நல்லாவே இருக்காது, உன் பொண்ணு யாரையாவது இழுத்துட்டு போயிடுவான்னு மாத்தி மாத்தி சாபம் கொடுக்குறாங்க. இது கேட்ட ரெஜிஸ்ட்ரார் மயக்கம் போட்டே விழுந்துடுறாரு. 2 பேர் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் 2 பேரையும் மாறி மாறி திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவங்கள பிரிக்க முடியல. மாமியார் மருமக சண்டை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நடந்துட்டே தான் இருக்கு. நவீன் ஒரு பிரஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருப்பாரு. மாச சம்பளம் வந்ததும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறாரு. நவீன் அக்கா குழந்தைக்கு காது குத்துறதா போன்ல தான் சொல்லியிருப்பாங்க. அதனால நவீன் கோவப்படுறாரு. ஏன் நேரில் வந்து கூப்பிட முடியாதானே, நீ என்ன பண்ணுவியோ கடன் வாங்கியாவது கிராண்டா சீர் செய்யணும்னு சொல்றாங்க. வெண்ணிலா சிம்பிளா பண்ணா போதும்னு சொன்னதுக்கு அவங்க அம்மா பயங்கரமா திட்டுறாங்க. நவீனுக்கு அவங்க மாமாவை பிடிக்காது, ஏன்னா இவங்களை பார்த்தாலே அவர் எப்பவுமே நக்கலா தான் சிரிச்சிட்டு இருப்பாரு. காது குத்து ஃபங்க்ஷனுக்கு அவன் தம்பியால சீக்கிரம் வர முடியாதா, அவனுக்காக நான் வெயிட் பண்ணுமான்னு அவங்க மாமா கோவப்பட்டு இருக்காரு. நவீன் அவங்க ஃபேமிலியோட கார்ல வராரு. இந்த காரை பார்த்ததுமே அவங்க மாமா எப்பவும் போல சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இதனால நவீனுக்கு கோவம் வருது. நவீனும் வெண்ணிலாவை லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டதால இப்ப அங்க இருக்க எல்லா சொந்தக்காரங்களும் இவங்கள பத்தி தான் புரணி பேசிட்டு இருக்காங்க. நவீனோட அக்கா கிட்ட நம்ம 2 பேரும் ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டா தான் நம்ம ஒத்துமையா இருக்கும்னு நினைப்பாங்கன்னு சொல்றாரு. உன் தம்பி செய்யற சீரை பத்தி நீ சங்கடப்பட போறேன்னு மாமா கலாய்க்கிறாரு. ஆனா எல்லாருக்குமே ஷாக் கொடுக்குற மாதிரி நவீன் சீர் செய்யறாரு. கம்பல் வளையல் செயின் போட்டு பயங்கரமா மாஸ்க் காட்டிட்டாரு. இதனால அவங்க மாமாவே ஷாக் ஆயிட்டாரு. அவங்க அம்மா அவங்க அப்பாவும் எதுக்கு கடன் வாங்கி இவ்வளவு சீர் செஞ்சேன்னு நவீன் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. வெண்ணிலா பிரெக்னெண்டா இருக்க விஷயத்த நவீன் கிட்ட சொல்றாங்க. அவரும் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. நவீன் ஆபீஸ்ல ஒரு ஜுவல்லரி ஆட் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு 2 பேரும் ரெட் கலர் கேப் தான் போடணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அதுல ஒருத்தர் ப்ளூ கேப் போட்டிருக்கதை பார்த்து நவீன் கோவப்படுறாரு. அவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பின்னாடி அந்த ஓனர் வந்து அவங்க ஃப்ரெண்டை பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாரு. ரெட் கலர் கேப் போட சொன்னா நீ என்ன ப்ளூ கலர் கேப் போட்டிருக்கேன்னு அவங்க ஃப்ரெண்டையே இவர் அடிச்சிடுறாரு. இதனால கோவப்பட்ட நவீனோ என் ஃப்ரெண்டையே அடிக்கிறியான்னு அந்த ஜுவல்லரி ஓனரை அடிச்சிடுறாரு. இப்போ இவங்க பிரஸ் ஓனர் வந்து 2 பேரையும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. நீங்க என்ன வேணா சொல்லுங்க, ஆனா அவர் யாரு இவனை அடிக்கிறதுக்குன்னு நவீன் கோவப்படுறாரு. ஒழுங்கா சாரி கேட்க சொல்றாரு. நவீன நான் சாரி கேட்கிறேன், ஆனா அடிச்சதுக்காக ஜுவல்லரி ஓனரை சாரி கேட்க சொல்றாரு. யாரை சாரி கேட்க சொன்னேன்னு ஓனர் நவீன் அடிக்க திரும்பவும் ஃப்ரெண்டு ஓனர் அடிக்கன்னு 2 பேருமே வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. வெண்ணிலா கிட்ட கலெக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கும் அம்மா கிட்ட டூருக்கு அனுப்புறேன்னு அப்பா கிட்ட வீட்டை சரி பண்ணி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. வேலை இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் நவீன் எப்படிதான் செய்ய போறாரோ பாவம்.